இஷ்டாட கொஞ்சம் வாய்க்குள்ள சைனா பார்டர் போற வழியில மிட்ல வந்து ஒய் ஜங்ஷன் ஓட்ட முடியல. ஆக்சுவலா ஒரு 3 கிலோமீட்டர் த்ரீ ரேட்ஸ்ல வந்து ஒரு ரேட்டை மட்டும் தனியா எடுத்து கொஞ்சம் ஹாய் ஹலோ வர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் Mugi. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 7, 8, 9, 10 டே 10 மனசில் இல்லை. மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் கன்றாக இருக்குல்ல, மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் கிராக்கில் ஆரம்பிச்சேன். ஸோ அதான் அந்த க்ரீம் அப்படியே வந்து ஒப்பி வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற டெஸ்டினேஷன் ஒரு 3 hours முன்னாடியே வந்து ஒரு ஊர் வந்துச்சு. ஸோ அந்த ஊரில் ஸ்டாப் பண்ணி ஸ்டே பண்ணது. ரூம் சுத்தமாக எங்கேயுமே கிடைக்கல. விசாரிச்சப்பறம் பார்த்தா அது எத்தனை 8 மணிக்கு இங்கேருந்து ரூம்ஸே இல்லை அப்படின்ட்டாங்க. 1-2 இருந்ததும் வந்துட்டு 2 ரூம் 3 ரூம் ஃபுல்லாக ஆகிடுச்சு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் ஏதோ கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று தெரியல. கொஞ்சம் பழைய பில்டிங், ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது. டாய்லெட்லாம் தண்ணி ஒழிக்கிட்டே இருக்கும், சுடுதண்ணி கிடையாது, விண்டோ கதவு இருக்குது, அப்படிலாம் ஃபுல்லாக ஒரு முக்கியமான ஒரு ரூம் தான். பட் ஸ்டில் காஸ்ட்டுக்கு ஒரு 500 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு 90 rupees ரொட்டி கறி தான் எவ்வளோ வேணால் சாப்பிட்டோம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஓகே, ஸ்டேக் ஒர்த் தான். பட் இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. மழை வர்றதும் ஸ்டாப் ஆகும் அப்படியே இருக்குது. மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுது. இப்போ தான் கிளம்புறேன் இங்கேருந்து. ஏன்னா இன்னும் அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours தான். ஸோ அங்கே தான் எப்படி ஸ்டே பண்ணுறது, அதுக்கு அடுத்தது அங்கே பக்கத்தில் சைட் சீயிங் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போ தான் வந்து கிளம்புறேன் இங்கேருந்து. இங்கே இருக்கிற ஸ்டே வந்து பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ரொம்ப அந்த வில்லேஜ் பிடிச்சிருக்கு. ரொம்ப அமைதியாக, சவுண்ட் இல்லாமல், கொஞ்சம் வீடு அந்த மாதிரி தான். இவ்வளோ பெரிய 4 கிலோமீட்டர். ஆக்சுவலாக டென்ட் போட்டு தங்கி இருக்கலாம். டென்ட்டை மட்டும் இருந்துச்சு. எப்படின்னு இந்த உள்ள ப்ராப்பர்ட்டியில் தங்குறதா இருந்தால் கொஞ்சம் காசு கொடுக்கணும் தான். பட் 500 ரூபா ரூமே கொடுக்கும்போது எதுக்கு டென்ட் தேவையில்லாமல் ஒரு 200 ரூபா எடுத்து போட்டு அப்படின்ட்டு தான் ரூமை எடுத்தது. ஃபுல் காலி இடம் தான். இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறேன்னா, நான் பைக்கில் வந்து டேஷ் கேம் எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபுட்டேஜ் தேடி எடுத்து நேற்று கொஞ்சம் சம்பவம் ஆச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு சின்ன ஆக்சிடெண்ட்டாக இல்லை, ஆக்சிடென்ட் மாதிரி கொஞ்சம் வந்து விழுந்தது. ஸோ அந்த ஃபுட்டேஜ் தேடி பார்த்தேன் எப்படி இருக்குங்க அப்படின்ட்டு. ஸோ கிடச்சது. டேஷ் கேமரா இப்போ தான் டவுன்லோட் பண்ணி எடுத்தேன். கிளம்பாமா. இங்கேருந்து 3.25 hours 154 kilometers. 3 மணிக்கு ரீச் ஆகும் ஆலயமா பக்கே கெசாங். ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் நேற்று. ஆக்சுவலாக மேப்பில் பார்க்கும்போது நிறைய ஸ்டே பேர்லாம் காமிச்சது அப்படின்னா இந்த ஊருக்கு வந்தது. பட் வந்து பார்த்தா பெரிய ஊர்னு வச்சா வந்து இந்த ரோட்டில் வந்து ஸ்டேஸ்லாம் அப்படி ரொம்ப இல்லை. மேபி உள்ளே எங்கேயாச்சும் ஹோம் ஸ்டே இருக்கான்னு தெரில. லைட்டாக இப்போவே மழை தூரல் ஆரம்பிக்குது. ஏன் மேப் இன்னும் ஸ்ட்ரைட் வரல. ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 days ரைடு பார்த்தீங்கன்னா நான் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ரைடு கன்டினியூ பண்ணுறேன்னா இல்லை ரிட்டன் போகிறேன்னா அப்படின்ற சுச்சுவேஷன் தான். ஸோ இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பட் இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி என்ன இஷ்யூ ஆயிருந்துச்சு அப்படின்றது. என்னென்னா வந்து சுமந்துக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு பைக்கு. எப்படின்னா வந்து நேற்று ஈவினிங்லேருந்து அவங்க 2 பேர் வந்து தனியாக கிளம்புற மாதிரி சுச்சுவேஷன். என்னென்னா வந்து கார்த்திக் கொஞ்சம் பர்சனலாக வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து கிளம்பணும் அப்படின்னா, ஏன்னா அவங்க இங்கேருந்து ரைட் பண்ணிட்டு போகிறதா இல்லை பார்சல் போட்டு ஃப்ளைட்டில் போகிறதா அப்படின்னு அந்த ஒரு யோசனையில் வர இருந்தாங்க. ஸோ அது மாதிரி கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆஃபீஸ் மண்டே உள்ள ஏதோ ஆஃபீஸில் ஏதோ இருக்கணும் மீட்டிங் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எப்படின்னா இப்போவே கிளம்புனா தான் அவங்களுக்கு கரெக்டாக போக முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடய பிளான் படி இன்னும் ஒரு 4 days 3 days இங்கே வந்து நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டன் போய் நான் ஃப்ளைட் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன். அது மாதிரி தான் ரிட்டன் வருது. ஸோ அதனால் சரி ஓகே நாங்கள் 2 பேரும் அப்போ இங்கேருந்து லீவ் ஆகிக்கிறோம். ஏன்னா அதுக்கு அவ்வளோதான் நம்ம வந்து இவ்வளோ நாள் பார்த்தா தான் ஃபுல்லாக தான் ஸ்னோ அந்த மாதிரி பிளேஸ். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக ட்ரைபல் வில்லேஜஸ் அந்த மாதிரி மோஸ்ட்லி அருணாச்சல் வரவங்க அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து அவ்வளோ வரதுக்கு வேறு தான். ஸோ நான் வந்து 2 weeks ஃபுல் பிளான் பண்ணதுனால ஓகே இங்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இன்னும் நிறைய பிளேஸ் வச்சுருந்தேன். அதை நான் ஸ்கிப் பண்ண தான் போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி லேட்டாக இருந்து ரோட் பிளாக்கு இவங்க பசங்களை வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. என்னென்னா அனினி அப்படின்ற ஒரு பிளேஸ் ஃபுல் எண்ட் அந்த பக்கமாக அது. அப்புறமா டாங்னு ஒன்று, அதாவது டாங் வந்துட்டு அருணாச்சலோட ஈஸ்ட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜ். ஸோ அங்கே தான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு சன்ரைஸ் ஆகும்.
ஃபஸ்ட் சன்ரைஸ் ஏர்லியராக ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு சன்ரைஸ் அங்கே தான் ஆரம்பிச்சு தான் வரும். ஏன்னா ஈ சைடில் தானே சூரிய உதயம் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டே 3 கேன்சல் பண்ணிட்டு இது ஆகாது. ஏன்னா வந்து அது வந்து 2 days ட்ராவல் பண்ணி போய் அந்த சன்ரைஸ் பார்த்துட்டு திரும்ப வர மாதிரி பட்டது. ஆக்சுவலாக அது போக வேண்டிய மஸ்ட் பிளேஸ் அதை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ வந்து அனினி அப்புறமா வந்து மேச்சுக்கா அப்படின்ற 2 பிளேஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் டாப் எண்டு. அது ரெண்டுமே வந்து பார்த்தா ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டன் 1 day கீழே இறங்கணும். இது மாதிரி 1 day மேலே போயிட்டு ரிட்டன் கீழே அப்படி மாதிரி பிளேஸ் அது. ஸோ அந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கூட கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா டேஸ் டிலே ஆகிட்டு இருக்கிறது, கிளைமேட் கொஞ்சம் ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா வந்து அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். இங்கே ஒரு மழை இப்போ வந்துடுச்சு. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆன விஷயம். நேற்று நைட் டைம் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock பை சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புனாங்க. நான் வந்து இங்கே இந்த ஸ்டே காமிச்சலாம். ஸோ இங்கே வந்து நைட்டு ஒரு 8:30 வந்து ரீச் ஆகி ரூம் வந்துட்டு தேடி பிடிச்சி வரும்போது 9 மணி ஆயிடுச்சு. வந்துட்டு கால் பண்ணும்போது பார்த்தா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு அப்படி கிளம்புற மாதிரி இருந்தாங்க. வித்தின் ஒரு 5 to 10 minutes அடுத்த கால் வந்துச்சு, சும்மா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா போயிட்டு இருந்தாங்க. இந்த ஹைவே தான் இதெல்லாம், ஆக்சுவலி ஹைவே தான். இங்கே வந்துட்டு டபுள் ரோடு வரும், அதெல்லாம் கொஞ்சமாக ஹைவே தான். இதில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 65 ஸ்பீடுன்னு சொன்னாங்க. பிரிட்ஜில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்துட்டு ஆட்டோக்காரன் வந்துட்டு ஃபுல் சரக்கில் வந்துட்டு தாறுமாறாக இப்போ இந்த லைனில் போயிட்டுருக்கேன்னா அவன் அந்த லைனில் போகிறத விட்டு இந்த ஆப்போசிட் லைனில் ஹெவி ஸ்பீடில் வந்து தாறுமாறாக, அதுவும் லெஃப்ட் ரைட்டுன்னு வந்துட்டு அப்படின்ட்டு ஃப்ரெண்டில் கார்த்தி போயிருக்கான். கார்த்தி இடிக்க வேண்டிய ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து அவன் வந்து ஒரு ஸ்கிட் அடித்து அப்படியே வந்து ஃப்ரெண்டில் மூவ் ஆகிட்டான். பின்னாடி வந்தவன் சுமந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், அதாவது வண்டியோட ரைட் சைடு அந்த வண்டியோட ரைட் சைடு அந்த மாதிரி வந்து ஒரு தாறுமாறாக ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. வண்டி ஃபுல் காலி. சுமந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பேசும்போது ஷோல்டரில் பெயிண்ட் இருக்குது, தாடை பெயிண்ட் இருக்குது அப்படின்னா. ஸோ இன்னைக்கு காலையில் அது இல்லை. ஆக்சுவலாக அவனோட ரைட் சைடு குட்டி விரல் வந்து கொஞ்சம் டேமேஜ், கொஞ்சம் தையல் போட்டு டேமேஜ். பட் நேற்று நைட்டு தையல் போடல அப்படின்ட்டு போன் ஏதாச்சும் கிராக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு தையல் போடலாம் அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருந்து நார்மல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, சின்ன ஹாஸ்பிட்டல். ஸோ இன்றைக்கி காலையில் தான் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எக்ஸ்ரே எடுத்து கூப்பிட்டு போயிடும் அப்படின்னு தான் ஃபோன் பண்ணேன். கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல் போன் எதுவும் ஆகக்கூடாது, நார்மல் ஸ்டிச்சோடு முடிஞ்சிடணும். அப்படியே வண்டி வந்து ஸ்டேஷனில் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்துட்டு காம்ப்ரமைஸாக பேசி முடிச்சிடலாம். ஏன்னா மிஸ்டேக் வந்து அவங்க ஊர் சைடு உள்ள ஆளுக்கு மேலே ட்ரங்க் அண்ட் ட்ரைவு மோஸ்ட்லி வந்து காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சு நம்ம என்ன எதனா அதர் ஸ்டேட்டுக்கு இருந்தால் வந்து பேசி முடிச்சு கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்றது அவங்க பிளான் ஆக்சுவலாக. பட் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதா எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்துட்டு எஃப்ஐஆரில் சிஎஸ்ஆர் ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும். அது போடாமல் வந்து நம்ம கிளைம் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா சின்ன அடினா ஓகே 10,000 10,000 வாங்கிட்டு விட்டுறலாம். இது வந்து கிட்டத்தட்ட 1 lakh. நான் சுமந்திர பெர்மிஷன் கேட்குற இந்த வீடியோ போடலாமான்ட்டு போடுறான்னு சொன்னாலும் அந்த வீடியோ நான் சைடில் ஆட் பண்ணுறேன். এটাই আইডিয়া আছে আৰু এইটো আপুনি হ্যান্ডেল হেৰি কৰিব হেভি হৈছে বাপ গোটেইটো গৈছে লুডেড আছে এইটো এনে 450 আছে তাতে আৰু অলপ வண்டி எந்த மாதிரி ரெடியாக பட்டுருக்கு அப்படின்றது. ஃபுல் காலி. ஃப்ரண்ட் போர்ஷன் போக்ஸ் எல்லாம் கட்டாகி பீஸாக போயிடுச்சு. ரிம், ஹெட்டு, சைடு, டேங்கு எல்லாம் ஃபுல்லாக காலி. ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாக காலி. நியர்லி 1 lakh பட்ஜெட் கண்டிப்பாக ரெடி பண்ணுறதுக்கு. அப்படி ரெடி பண்ணுறதுல விட அவன் இருக்கிற இடத்துலேருந்து நியரஸ்ட் ஷோரூம் குவஹாட்டி அங்கே போகிறதுக்கு வந்துட்டு ஒரு 110 kilometers அங்கே டோ பண்ணி போகணும், ஷோரூமில் இது பண்ணணும், கிளைம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஊருக்கு எடுத்து போகணும், இவனுக்கு ஒரு ரெக்கவரி ஆகணும், போலீஸ் கேஸ் முடியணும் அப்படின்றது. அது ஆக்சுவலாக ஒரு எமர்ஜென்சியாக சீக்கிரமாக ஊருக்கு போகணும் இந்த பிளான். இப்போ வந்து அதையும் தாண்டி டிலே ஆக தான் போகுது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில்
அப்படி ஒரு இக்கட்டாக இது. ஸோ கேட்கலாம் ஏன் ரிட்டன் போகலை அப்படின்றது. நான் இப்போ ஃபார்வர்டாக போயிட்டுருக்கேன். ஸோ எப்படி நான் ரிட்டன் போகணும், நேற்று நைட்டு ஆக்சுவலாக போகலான்றது தான். பட் இன்னும் நானே நேற்று பார்த்து தெரியும் 5 ஹவராக வந்து ஃபுல் டார்க்கில் அப்படி பீக் லெஃப்ட் ரைட்னு ஓட்டு வந்து நானே ஒரு டேர்னிங்கில் பார்த்தா அப்படி லெஃப்ட் அப்படி மண்ணுக்கு போயிட்டேன். நான் இந்த மாதிரி நல்லா கரவு எடுக்கும்போது எனக்கு கண்ட்ரோல் மீறி பார்த்தா லெஃப்ட்டில் மண்ணுக்கு போய் அதுலலாம் ஜம்ப் அடிச்சு போய் நின்று கீழே விடாமல். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டயர்டில் ஓட்டுறேன். ஸோ எகைன் நான் வந்து நைட்டு 9 மணி வண்டி எடுத்து போனேன் அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு என்னால் ஓட்டவும் முடியாது. அந்தளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, எனக்கு ஓட்டுறது டயர்டாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, காலையில் எப்படி போனாலும் நான் இந்த ரூட்டு தான் நான் ஃபார்வர்டு போகிறேன்ல, இந்த ரூட்டாக போய் தான் நான் இறங்கி ஆகணும். ஸோ இப்போ போயிட்டுருக்கேன், நான் இப்போ பிளான் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். பட் ஆனால் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒன்று அங்கே போகிற மாதிரி சுச்சுவேஷன்னா வந்து நான் அப்படியே அங்கேருந்து இறங்கி ரிட்டன் வந்து அவங்கள பார்க்க போயிடுவேன். இன்னொன்று நான் போனாலும் எனக்கு ஃப்ளைட் வந்து சண்டே தான். ஸோ 1 வீக் நான் வந்து அவங்களோட இது ஃபுல்லாக முடிஞ்சு கிளம்புற மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னா நான் போய் வேஸ்ட்டு. ஏன்னா வந்து நான் ஒரு 5 டேஸ் சும்மா அங்கேயே உட்காந்துருக்கணும் ஃப்ளைட்டுக்காக. அதனால தான் நான் கிளம்பாமல் எப்படி இருக்கேன், என்ன சுச்சுவேஷன்றது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன டெஸ்டினேஷனில் போய் நின்றுட்டு அவங்களுக்கு பேசும்போது என்ன இதுன்னு தெரியும், ஓகேவா போயிடலான்ட்டு. ஸோ அதை பொறுத்து நான் வந்து என்னோடய 2 டேஸ் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறதா இல்லை ரிட்டன் வந்து பசங்களை பார்க்க போகலாம் அப்படின்றது யோசிக்கணும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நேரமே சரியில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இடித்து விழ வேண்டியது ஒரு காரு, ஒரு ஆர்மி பீப்புள் ராங்க வந்துட்டு இண்டிகேட்டர் போடாமல் ரைட்டு திரும்பவும் கிட்ட போய் லைட்டாக டச் ஆகி விழுந்து ரொம்ப அடியெல்லாம் எதுவும் இல்லாமல் சேஃபாக இருந்தேன். அதுக்கப்புறம் நைட் எனக்கு ஸ்கிட் ஆனது அது ஒன்று. பார்த்தா அடுத்து இவனுக்கு வந்துட்டு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. அதுவும் வண்டி வேணால் புது வண்டி அவனோடது அட்வென்ச்சர் எஸ்டி வாங்கி இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் உள்ளே தான் இருக்கும். பார்த்தா ஒரு சரி எல்லாத்துலேயும் நடந்ததுலேயே ஒரு நல்லது என்னென்னா அவனுக்கு எதுவும் ஆகலை. ரொம்ப ஒரு சின்ன ஒரு குட்டி விரலில் ஒரு இன்ஜுரியோடய போச்சுன்னா வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயோ ஆக்சிடென்ட் ஆனவங்க ஆள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணுற அளவுக்கு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. பட் ஃபுல் கியர்ஸ் ஹெல்மெட்டு எல்லாம் போட்டிருந்தனால இந்த சின்ன இதோட போச்சுது. அதுதான் ரைடு போகிறவங்க சும்மா போகாமல் ஃபுல் கியர்ஸில் அவன் ஃபுல் கியர் ஈவன் ரைடிங் பேண்ட்டு ரைடிங் ஜாக்கெட்னா எல்லாத்துலேயும் பேட் இருக்கும். மேஜராக எங்கே அடிபடுமோ அந்த இடத்துலலாம் பேட் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ஜுரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக ரைட்டாக ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதே நார்மல் ஒரு ஜீன்ஸ் போட்டு போயிருந்தாலோ இல்லை வந்து ஜாக்கெட் நார்மல் ஜாக்கெட் க்ளவுஸ் போடாமல் இருந்திருந்தானா இன்ஜுரி ஹெவியாக இருந்திருக்கும். ஓகே, சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவான். எப்படியும் மோஸ்ட்லி நான் ரிட்டர்ன் போகும்போது அவனை பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருப்பான். எப்படி இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவனுக்கு. வண்டி ஷோரூம் எடுத்துகிட்டு போகிறத ஏன்னா குவஹாட்டி தான் நியரஸ்ட் ஷோரூம். ஸோ நானும் குவஹாட்டி தான் போகணும். ஏன்னா அவன் வந்து ஆக்சுவலாக அசாம் என்ட்ரு ஆகிட்டான். நான் இன்னும் அருணாச்சலில் தான் இருக்கேன். ஏன் திரும்ப அடிச்சேன்னா பெட்ரோல் பங்க்லாம் இருக்குமான்னு தெரியல. அதனால தான் 1050 rupees 17 லிட்டர் பிடிச்சிருக்குது. இங்கே வந்து பார்த்தா அருணாச்சலில் வந்து கொஞ்சம் கூட பெட்ரோல் ஆக்சுவலாக கம்மி. ஆக்சுவலாக 91.10 பைசே. ஏன்னா ஃபுல்லாக வந்து எடுத்தால் 92 போட்டிருந்தோம், இப்போ 91. ஆக்சுவலாக அடிக்கக்கூடாது தான். பட் ஆனால் நான் ட்ரிப் டைமில் மட்டும் எப்பவுமே ஃபுல் டேங்க் மெயின்டைன் பண்ணுவேன். மற்றபடி எப்போவும் ஃபுல் டேங்க்லாம் மெயின்டைன் பண்ண கிடையாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம போகிறது 100 கிலோமீட்டர், இதுலேருந்து 10 கிலோமீட்டர் போகிற விட்டு அந்த கேப் வந்து டவுன் ஆயிரும். அதனால தான் ஃபுல்லாக அடிச்சிருக்குது. இன்னொன்று நான் வந்து வரும்போதே ஃபுல் நேற்று நைட்டே வந்து ரொம்ப லோ ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ரூட்லாம் ஃபுல்லாக சொன்ன மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்ப சிட்டியில் கொஞ்சம் பெட்ரோல் பங்கோ இல்லை கடை அந்த மாதிரிலாம் ரொம்ப இதுவுமே இல்லை. ஸோ பெட்ரோல் பம்ப் இருக்குமா அப்படின்றது டவுட் இருந்துச்சு. காரில் செக் பண்ணி பார்த்தப்போ சம்திங் 52 கிலோமீட்டர் ஃப்ரெண்டில் வந்து பாரத் காமிச்சு ஆக்சுவலாக. பட் இது அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இந்தியன் ஆயில் ரைட் சைடில் இருந்துச்சு. சரி போட்டுரும் அப்படின்ட்டு போட்டேன் ஃபுல் டேங்காகவே. ஸோ இன்னும் 0 போல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1 hour ட்ரைவ் பண்ண வேண்டி இருக்குது. பட் டைம் வந்து ஒரு 2:30 தாண்டிடுச்சு. சரி பசி அடிச்சா லைட்டாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு இது ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஊர் பேர் ஏதோ பார்த்தேன் மறந்துச்சு. சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி கார்த்தி பேசினேன். ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணப்போ வந்து சுமந்த் விரலில் வந்து போன் லைட்டாக டிஸ்லோகேட் ஆகிற அப்படின்ட்டு அது நார்மல் ஸ்டிச் போட்டு நம்ம விரல் மடக்காமல் வச்சா வந்து ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து போன் ப்ராப்ளம் இல்லைட்டு. பட்டு வண்டி மேட்ரு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு எஃப்ஐஆர் ஏதாச்சும் போடுறதுக்கு கேட்டப்போ வந்துட்டு அவங்க சைட்லேருந்து பார்த்தா எல்லாம் மலிப்பிருக்காங்களாமா. டிரைவர் வந்து குடிச்சதுக்கான ப்ரூஃப் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா காலைல ஆகிடுச்சு. நைட்டே வந்து ஆக்சுவலாக வந்து அவரை வந்து யூரின் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணியிருக்கணும். அது பண்ணவே இல்லையா. கேட்டதுக்கே வந்து அதை பற்றி எதுவும் பதிலே சொல்லலை அப்படின்ட்டு. அது போக வந்துட்டு இவங்க தான் வந்து ராங் ரூட்டில் போனாங்க, அவன் ஆட்டோ மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நடந்ததுனோ இவங்க ரைட்டில் போய் அவன் வந்து லைட்டு போடாமல் வந்துடும். அதை கேட்டது கூட லைட்டெலாம் ஆட்டோவில் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆக்சிடென்ட் ஆன அப்புறம் தான் வந்துட்டு லைட் ஒர்க்காக போயிடுச்சு அப்படின்னு சமாளிச்சிருக்காராமா. பட் ஆக்சுவலாக வந்து ஆட்டோ தான் ராங் ரூட்டில் லைட்டை போடாமல் வந்து சரக்கு போட்டு வந்து பண்ண மிஸ்டேக்கு. பட் அவங்க ஸ்டேட்டு அவங்க ரூல்ஸு சொன்னதை அதை மட்டும் அப்படி போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் இன்னும் வந்து இதாகலை. ஆர்டிஓவில் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகுமாமா. ஸோ வந்து அங்கே தான் 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு தேர்ஸ்டே தான் வந்து ஆர்டிஓவில் வந்து கிளியரன்ஸ் கொடுத்து வண்டி வெளியே விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. சரி ஓகே எதனால் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கேன். ஏன்னா இப்போ நாங்கள் போயிருந்தோம் ஒன்றும் ஆக போகிறதில்ல.
2 நாள் இவங்களே சும்மா தான் உட்காந்துக்கணுங்க. ஆர்டி பாஸ் முடிஞ்ச அப்புறமா வண்டி பாஸ் எடுப்பா நிறைய பாஸ் இருக்குது. சரி என்னடா பார்க்கலாம், போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிடலாம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், சக்கா நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை, கொஞ்சம் 150 ருபீஸ் நூடுல்ஸ். வேறு எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக நானும் சாப்பிட வேணான்ட்டு, ஏன்னா ஸ்டார்டிங் இப்போ வந்து போகிற டெஸ்டினேஷன் போட்டிருக்கேன். மீன்ஸ் சேம் ஊரில், அங்கே ஸ்டே பண்ணுற ஊரில் தான். பட் டேரெக்டாக ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோயில் பார்த்துட்டு போயிடலாம், சன் மூன் டெம்பிள். ஸோ அங்கே தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன். அதனால் நான்வெஜ் சாப்பிட வேணான்ட்டு அந்த அப்புறமா கூட வந்து ஆலு பரோட்டா இருந்துச்சு. ஸோ ஆலு பரோட்டானாலும் நமக்கு லடாக் ட்ரிப்லேருந்தே ஆகாது, அதை தொடவே இல்லை. அப்படியே வந்து நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 hour சன் மூன் டெம்பிளுக்கு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் செக்இன் தான். ஸ்ட்ரைட் இப்படியே போனோன்னா 0 ஊருக்குள்ளே வந்துடும். நான் சொன்ன சன் மூன் டெம்பிளும் அந்த பக்கம் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த நல்லா டூன் போடுற பையா. ஸோ இது லெஃப்ட் எடுத்து எங்கே போகிறோன்னா சிவா, அதில் போட்டிருந்த சிவா டெம்பிள் ஒன்று. ஆக்சுவலாக இதுவும் லிஸ்ட்டில் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து சன் மூன் டெம்பிள் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக அது முன்னாடி இந்த டெம்பிள் தான் முதல்ல வரதுனால இங்கே ஒரு அட்ரன்ஸை போட்டு அதுக்கடுத்து எப்படின்னா நம்ம உள்ளே தானே போகிறோம். அப்போ அதுக்கப்புறம் அங்கே போயிடலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த சிவா டெம்பிளுக்கு வந்து வண்டியை திருப்பிச்சு. சித்தேஸ்வரநாத் டெம்பிள் கர்தோ 0. ஸோ இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு இது ஆர்ச்சு பார்த்தோன்னே மேப் ஆக்சுவலாக இங்கே தான் காமிச்சிது. ரோடை பார்த்தோன்னே ரைட்டு வண்டி திருப்பிடலான் இருந்தேன். பட் லெஃப்ட்டு தான் போகுது. எந்த அளவுக்கு தெரில ரோடு ஆஃப் ரோடாக இருக்குது அப்படின்ட்டு. ஆஃப் ரோடாக இல்லாமல் இருக்கணுமே, ஏன்னா வண்டி ஏறினே நல்லா வழுக்குது. இல்லை நல்லா தான் இருக்குது. இன்டர்லாக் போட்டு விட்ருக்காங்க. ஸோ டெம்பிள் கிட்ட வந்தாச்சு. ஸோ பின்னாடி தெரியுதுங்களா, ஸோ அங்கே தான் வந்து டெம்பிள். இது வந்து தன்னாலே தோணுன சிவலிங்கம் அப்படின்ட்டு கல்லில் ஷேப்பில் வச்சுருக்குங்களா. ஸோ அதுதான் இதோட ஃபேமஸ் போல். பட் ஆனால் கோயில் பார்க்குறதுக்கு நார்மலாக சிம்பிளாக தான் இருக்குது. யாருமே ஈவன் பூசாரி கூட இங்கே இல்லை. இங்கே ஆக்சுவலாக ஒரு டேபிள் போட்டு இதில் வந்து ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு இங்கேருந்து. அதில் ஒரு ஆள் சப்பல்லாம் கிடையாது, பட் ஆளை காணல, யாருமே இல்லை, ரொம்ப சைலண்டாக அப்படி இருக்கிறவள. இந்த டைமில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரியல. மணி ஆக்சுவலாக வருது 4:30 மணி ஆகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் 6:45 7 டைம் மாதிரி கொஞ்சம் இருட்டிக்கிட்டே இருக்கும். ரொம்ப டல்லாகிடுச்சு காலத்தில். ஆக்சுவலாக அங்கே லாஸ்ட் காமிச்சனில், ஸோ அங்கே மட்டும் தான் கோயில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா கோயிலோட சைட் பிளான் மாதிரி ஒன்று இங்கே வந்து சைடில் வந்து போட்டிருக்காங்க, தெரியுதா? எஸ். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா அதில் டேட் பார்த்தேன் நான் 2017 இந்த ட்ராயிங் பண்ண பிளான். ஆக்சுவலாக 3D பிளான் வந்து 2017, கிட்டத்தட்ட 5 3 8 வருஷம் ஆகிடுச்சு. ஸ்டில் அந்த கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல. இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்பாட்டில் தான் இப்போ இருக்கிற கோயில் இருக்குது. மீன்ஸ் சின்னதாக வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்குது. இது வந்து ஹால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு கிடைக்கல எனக்கு தெரியல, வந்து ஃபுல்லாக வந்து எம்டியாக தான் இருக்குது. பாருங்கள், அந்த பிளான் வந்து இந்த இடத்துல வர வேண்டியது, இந்த இடத்துல வர வேண்டிய கோயில் அது இன்னும் ஒன்றும் வரல போல இருக்குது. ஓகே, லைட்டாக உள்ள போய் பார்த்துட்டு நம்ம இருக்கலாம்பா. லைட்டாக இங்கேருந்து நான் காமிச்சித்தரேன் கோயிலை. நான் சொன்னது அந்த ட்ராயிங்கில் காமிச்சேன் அந்த ரவுண்டாக இது. ஸோ அதான் அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து இந்த கல் ஷேப் அப்படி இருக்குது. ஆக்சுவலாக 2 ஒரு பெரிய கல் ஒரு சின்ன கல்லும் இருக்குது. அதை வந்து சுற்றி வந்து கட்டின மாதிரி சொல்கிறேன். ஃப்ரண்டில் வந்து நந்தி சிலை இருக்குது. கிளியரான பொருளாக இதில் வந்து என்னன்னா டெவலப்டு பைன்னு போட்டு ஒரு ஹைதராபாத் ஒரு கம்பெனியோட சேர்மேன் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நான் இங்கேருந்து கிளம்புறேன். இன்னைக்கு vlog எப்படி எண்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி என்ன டே, இன்றைக்கி 10th டேயில். ஸோ 10th டே vlog வந்து நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்ராக்சிமேட் ட்ரைவ் பண்ணது ஒரு 170 கிலோமீட்டர். இன்றைக்கி ஹோட்டல் ரீச் அவரை சேர்த்துட்டு அப்புறம் இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து போட்டேன் 1550 நினைக்கிறேன், டிஸ்பிளே பண்ணுறேன் டேங்க் ஃபுல் பண்ணது. தென் ஹோட்டல் ஸ்டே இனி தான் வந்து போய் எவ்வளோன்னு கேட்கணும். ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அது எவ்வளோன்றதை இதில் டிஸ்பிளே பண்ணிடுறேன், ஹோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றது. ஏன்னா விளாக் ஏன் பண்ணுறேன்னா மழை வந்து வந்துட்டுருக்கு. ஸோ கேமரா எடுத்து உள்ள போகிறது அதான். தென் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் இப்போ வரைக்கும் வந்து ஒரு 250 ருபீஸ் ஆகிருக்குது. நைட் சாப்பிட்ற சேர்த்தா ஒரு 350 வச்சுக்கோங்க நீங்கள் ஃபுட் எக்ஸ்பென்ஸ். ஸோ அவ்வளோதான், நீங்கள் டே முடிச்சு டே 10. ஸோ நாளைக்கு டே 11 பார்க்கலாம். பாய், see you.